வணக்கம்க்கா. வணக்கம். ஆ நேற்று அந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துல காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து வலிப்பு வந்து இறந்துட்டாரு. கீழ விழுந்து இறந்துட்டாரு. காவல்துறை தாக்குனதுனால இறக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இத பார்த்தீங்களா? இது என்ன? ஆமா, பார்த்தேன். கண்டிப்பா இதுக்கு ஆதாரமே இல்லாம போயிரும் அப்படிங்கிற மாரி மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தது. ஆனா, நெறைய நேரங்கள்ல தவறு செய்தவங்க எப்படியே மாட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு. நானும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புதிய தலைமுறையில அந்த வீடியோ ஆதாரத்த பார்த்தேன். இந்த கொலைக்கு வந்து வீடியோ தான் சாட்சி. அது கண்டிப்பா வீடியோ சாட்சி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா, வலிப்பு வந்தா எப்படி ஒருத்தன் தன்ன தானே அடிச்சுக்கிட்டு செத்துருவானா? வலிப்பு வந்து எத்தனையோ பேர பார்த்துருக்கோம். நான்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல வலிப்பு வந்த பிள்ளைகள் மயங்கி விடுறது, சாவி குடுக்குறது எல்லாமே பார்த்துருக்கோம். வலிப்பு வந்தா சின்ன சின்ன காயங்கள் அவர்கள அறியாம கையில ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா ஏற்படும். பல்லு கடிச்சு, உதடு சில நேரங்கள்ல காயம்படும் இவ்வளோதான். மற்றபடி உடல் முழுக்க காயங்களாகும். உடல் முழுக்க உள்காயங்கள், வெளிக்காயங்களா இருக்கிறது எப்படி வந்து அப்பட்டமா அப்போ இந்த காவல்துறை வந்து இதை ரிப்போர்ட் குடுக்கக்கூடிய மருத்துவரை முட்டாள்ன்னு சொல்ல வருதா? இல்ல மருத்துவர் எங்களுக்கு விலை போகிறவர் அப்படின்னு சொல்ல வருதா? இல்ல இத விசாரிக்கக்கூடிய நீதிபதி, இனிமே இத விசாரிக்கக்கூடிய நீதிபதி வந்து சட்டமே தெரியாதவரு, காவல்துறைக்கு அவர் வந்து உதவுவாரு, இந்த அரசுக்கு உதவுவாருங்கிற எண்ணம், இல்ல அவங்களே வாங்கிரலாம் எப்படினாலும் அப்படின்னு நினைச்சுட்டு இத சொல்றாங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஆதாரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் இல்ல, இந்த சம்பவத்தை யூகித்த, பார்த்த, கேட்ட அத்தனை மக்களுக்கும் தெரியும். இது காவல்துறையின் படுகொலை. காவல்துறை செய்த படுகொலைன்னு தெரியும். இதுக்கு வீடியோ ஆதாரம் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நேத்துக்கு முந்தின நாள் வந்து 6 காவல்துறை சார்ந்தவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா நேத்து வந்து 5 பேர தான் கைது பண்ணியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒருத்தர் வந்து யாரு? பெரிய ஆளு, பெரிய இடத்து ஆளா? இல்ல அவரு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டாரா? நண்டு வலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? அப்போ அந்த 5 பேரு உங்களுக்கு வந்து பலிகடாக்கள். மீதி அந்த 6வது முக்கிய புள்ளி வந்து பெரிய அரசியல் பின்புலமோ, இல்ல இந்த ஏதோ தலைமை செயலகத்தின் எல்லாம் உள்ள ஒரு அதிகாரியோட ஃபோன் காலுக்கு அப்புறம் தான், கைபேசி அழைப்புக்கு அப்புறம் தான் இந்த அடிதடி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறதுன்னு பேசப்படுது. அப்போ அந்த உயர் அதிகாரிக்கு நெருக்கமானவரா அந்த புள்ளி கண்டிப்பா தப்பிக்கப்படுகிறாங்க. அப்படிதான் 5 பேரை கைது பண்ணி கொஞ்சம் மக்களை கூல் பண்ணலாம், கொஞ்சம் போராடுற மக்களை கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்தலாம்னு எப்பவுமே இந்த தந்திரசாலி திமுக இதுதான் பண்ணோம். அது வந்து அப்படி மடைமாற்றி மக்களை மடைமாற்றுவதில் கை தேர்ந்தவர்கள். இப்போ நமக்கு என்ன தோணும்? 5 பேரை கைது பண்ணிட்டாங்கப்பா, அப்ப அப்படியே அடங்கிரும் அப்படின்னு நினைக்காங்க. அடங்க போறது இல்லைங்கிறத நான் இந்த திமுக அரசுக்கு சொல்லுகிறேன். இப்போ அதாவது இவங்க வந்து இந்த ஒரு 5 பேருமே ஏதோ ஒரு ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ இருந்த ஒரு குழு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உந்துதல் இல்லாம இவங்க செயல்பட்டிருப்பாங்களா? அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலயுமே வந்து அந்த ஒரு சார் இருந்தாரு. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு விடையே இல்லாம போயிடுச்சு. யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி இப்போ உயர் அதிகாரியோட உந்துதல் இல்லாம இவங்க எப்படி பண்ணிருப்பாங்க? அப்போ உயர் அதிகாரிக்கு இதுல எந்த ஒரு ரோலுமே இல்லாத மாதிரி இவங்க காமிக்கிறாங்க. அவங்கள கண்டித்த மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆமா. கண்டிப்பா இந்த நிகழ்வ பார்க்கும்போது, உயர் அதிகாரியின் தூண்டுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ஒரு 75 விழுக்காடு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மேலிட பிரஷர், அழுத்தம் இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா, நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட வழக்குல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவங்க கைபேசி கடை வச்சிருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு காவலர் வந்து ஓசியில கிடைக்குமான்னு எதிர்பார்த்ததாகவும், அவங்க ஓசியில குடுக்க ரெடி ஆகாததுனால, அந்த கோவத்துல கூட்டிட்டு போய் விசாரணைக்குன்னு சம்மந்தமே இல்லாம கூட்டிட்டு போய் அடிச்சே காயப்படுத்தி, அப்பாவ காயப்படுத்துறத பார்த்து மகன் கேட்க, மகன காயப்படுத்தி 2 பேரும் இறந்து போனதா சொல்லப்படுது. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓசியில எதுவுமே கிடைக்கலங்கிற ஆதங்கம், வெறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து ஒரு பொருள் திருடு போனதா, 10 பவுனுக்குரிய நகை திருடு போனதா சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் விட்டுருக்காங்க. திருப்பி தான் கூட்டிட்டு போய் தனியா மஃப்டியில இப்ப வீடியோ அந்த காணொளியில கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த காவலர்கள் அந்த இளவயது இளைஞரை வந்து அப்படி கொடூரமா தாக்குற அந்த இதுகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ 25% தூண்டுதல் பேர்ல இருக்கலாம். இல்ல அப்படி கிடையாது அப்படின்னா 25% இந்த அப்பா விக்கிறாரு இல்லையா, டாஸ்மாக் போதையின் வெறி செயலா இருக்கலாம். ஏன்னா இந்த காவல்காரர்களுக்கு யாரையாவது போட்டு மிதிக்கணும், உதைக்கணும்னு இருக்கும். அன்னைக்குரிய அவங்களுக்கு வருமானம் கிடைக்காம போயிருக்கலாம். ஓசியில எதுவும் கிடைக்காம போயிருக்கலாம். கொஞ்சம் ஒரு வாரமா பஞ்சத்துல அடிபட்டாங்களான்னு தெரியல. இல்ல அவங்களுக்கு வந்து சைக்கோக்கள் தானே, காவல்துறையில இருக்கிறது எல்லாமே இப்போ சைக்கோக்கள் தான் முக்காவாசி பேரு.
அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் நல்லவங்க இருக்காங்க. இந்த சைக்கோக்களுக்கு வெறி ஏறி இருக்கலாம். யாரையாவது அடிச்சு துவைக்கணும், கைக்கு வந்த பையனை போட்டு அடிச்சு துவைக்கணும் அப்படின்னு அவங்களோட வெறித்தனமான ஒரு தாக்குதலை ஒரு அப்பாவி கிட்ட நிகழ்த்தி இருக்கலாம். அப்போ இவர்கள் மெண்டலா இருப்பாங்க. ஒண்ணு இவங்க எல்லாரும் 6 பேரும் மெண்டல், கிறுக்கனுங்க, பைத்தியங்க, ரத்த வெறி பார்க்கக்கூடிய டிராகுலாக்களா மாறி இருக்கலாம். இல்லைன்னா மேலிட அதிக தூண்டுதல்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 2 காரணத்தை தவிர வேற என்னவா இருக்க முடியும், நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை திருட்டு நடக்குது, எத்தனை பேர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்படுறாங்க. ஆனா அந்த வழக்குக்கெல்லாம் இல்லாத ஒரு முனைப்பு ஏன் இந்த வழக்குல மட்டும் இவ்வளவு வேகமா, அதாவது நடந்த ஒரு நாள்லயே அவரை கைது விசாரணைக்கு எடுத்துட்டு போறாங்க, அடுத்த நாளே அவர் இறக்குறாரு, ஏன் இவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்? ஆமா, இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த மேலிடத்தோட அதாவது இல்லீகல் தொடர்புடைய பெண்ணு தான் அந்த பெண்ணு, அதனால என்னோட இல்லீகல் கான்டாக்ட்ல உள்ள பெண்ணுகிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டானா போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேசப்படுது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க இப்படி ஒரு வழக்கம் மறைக்கும் போதும், அநியாயமா சம்பந்தமே இல்லாம ஒரு இளைஞன் பலியாகும் போதும், காவு வாங்கப்படும் போதும் நாம இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. மொத்தத்துல போலீஸ் எல்லாம் வெறி நாய்களா மாறிட்டாங்க, மக்கள் எல்லாம் டிடெக்டிவ் ஏஜென்சிஸா மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களை புத்திசாலிகளா மாத்தின பெருமை இந்த காவல்துறைக்கு உண்டு. ஏன்னா காவல்துறை செய்ய முடியாத வேலைகள், செய்ய கழியாத வேலைகள், அதாவது அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தான் இப்ப காவல்துறைக்கும் நீதிபதிக்கும் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. சட்டத்தை இப்ப மக்கள் விரல் நுனியில வச்சுட்டு பேசுறாங்க. எல்லாருக்கும் சட்டம் தெரியுது. ஆனா அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறைக்கும் நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் சட்டம் தெரியலைங்கிறதான் மிகுந்த வேதனை. கண்டிப்பா அதான் நான் சொன்ன 2 காரணம் தான். ஒண்ணு மேலிட அழுத்தம், இல்லைன்னா அவங்களுக்கு வெறி நாய், ராபிஸ் நோய் நாய்க்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி இதுகளுக்கு சோம்பிஸ் நோய் பிடிச்சிருக்கு. அதனால கடிச்சு கடிச்சு கொதறி வைக்குது அப்படின்னு. இந்த 2 காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 31 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. தொடர்ச்சி அதாவது ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளை முடிக்க போறாங்க, ஏறக்குறைய இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 4 ஆண்டுகள்லயே ஏறக்குறைய 31 மரணங்கள் நடந்திருக்கு. திமுக அப்பையில எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க பெருசா பேசினாங்க, எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணாங்க, இதுக்காக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாங்க. அந்த நேரம் அதாவது இப்ப கூட நம்ம ரெகுலரா நம்ம எல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த நேரம் ஊரடங்கு உத்தரவு அந்த காலத்திலேயே அவங்க அவ்வளவு பண்ணாங்க. ஆனா இப்போ அமைதியா இருக்காங்க. திமுக சார்ந்தவங்களும் சரி, திமுகவோட ஆதரவாளர்களும் சரி அமைதியா இருக்காங்க. ஏன்னா இந்த வெறி நாய்களோட தலைவர்கள் தான் இந்த திமுக அரசு, இந்த வேட்டை நாய்களோட தலைவர்கள் தான் இந்த திமுக திராவிட திருட்டு மாடல் அரசு. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு இந்த சின்ன பேய்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பெரிய பேய்கள் போராட தான் செய்யும், மறைக்க தான் பார்க்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு எப்படி தெரியுமா, எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல இவர் மறைமுக உத்தரவு போட்டோ இல்லை உத்தரவு போடாமலோ 13 பேர் கிட்டத்தட்ட துப்பாக்கி சூடுல தூத்துக்குடியில சாகுறாங்க. இப்ப அடிச்சே கொண்டிருக்காங்கன்னா அன்னைக்கு ஒரே துப்பாக்கியை வச்சு ஒரே சூடுல கொண்டிருக்காங்க. 2ம் உயிர் போனதுதான், 2ம் கொலை தான். அந்த கொலை செய்த அதிகாரிகளுக்கு ஏவல் துறை, அப்போ எடப்பாடியின் ஏவல் துறையா இருந்தது இந்த காவல்துறை. இந்த ஏவல் துறை தலைவர் துறைகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்த அரசு தான் இந்த திமுக அரசு. அப்போ இப்போ நீங்க எடப்பாடியை வெளியில திட்டுவது பேசுவதெல்லாம் வெறும் பசப்புத்தனம். ஏன் நாங்க இப்ப சொல்லுவோம், கண்டிப்பா நீங்க அப்போ எடப்பாடியாரை காப்பாற்றுறதுக்கு டீல் போட்டு பேசி அவர்கிட்ட ஏதோ வாங்கிட்டு தான் அந்த அதிகாரிக்கு நீங்க பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு என்ன தோணுது. ஏன்னா உங்களுக்கு எதிரான கட்சி, உங்களுக்கு நேர் எதிரான ஆட்சியிலிருந்து அந்த அதிமுகங்கிறதே உங்க கட்சியிலிருந்து பிரிஞ்ச கட்சி, வன்மம் பிடிச்ச கட்சின்னு நீங்க பேசிக்கிடுவீங்க. இப்படி இருக்கும்போது எடப்பாடியார் காலத்துல நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டுல 13 உயிர்கள் இறந்து போச்சு. அப்போ உங்களுக்கு அன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு அவ்வளோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியா நாங்க இதுக்கு தீர்வு காணுவோம்னு ஒரு ஆணையமும் அமைச்சு அவங்களும் ரிப்போர்ட், அதாவது அறிக்கையை கொடுத்தோம், முடிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் எடப்பாடியாரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன, இல்லை அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அந்த புரோட்டோகால் படி பதவி உயர்வுக்கான அந்த பட்டியலில் அவர் வந்திருந்தாருன்னா
தமிழ்நாடு முழுக்க இந்த அலைகள் உருவாகுது இல்லையா? இப்படி வந்து ஒரு கொலை செய்த துப்பாக்கி சூடு நடத்திய ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்களே அப்படின்னு உங்க காதலுக்கு வந்தப்பதாவது அதை தடுத்து நிறுத்தி அதுக்கு அடுத்த நல்லவங்கள தூக்கி போட வேண்டியதானே. இப்படி வெறி பிடித்த நாய்களையும் வெறி பிடித்து அலைகின்ற ரத்தம் ருசி பார்க்கக்கூடிய ஏவல் துறையையும் கையில வச்சுக்கிட்டு ரெண்டு ஆட்சியாளர்களும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒருத்தரை காப்பாத்துவாங்க. பணத்துக்காக இவர்கள் யாருடைய ரத்தத்தை வேணாலும் குடிப்பாங்க. அப்படிப்பட்ட இழிவான 2 கட்சிகளுமே இழிவான செயல் புரிகின்ற கட்சிகள் தான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வழுக்கி விழுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமானியர்கள், திருடர்கள், பிக் பாக்கெட்காரர்களுக்கு தான் நடக்கும். 1.5 வருஷம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்தாரு. அவருடைய பாத்ரூம் ஏன் வழுக்கல? அவர் அமைச்சர், அவரும் திருட்டு இதுல தானே வந்தாரு. வேலை வாங்கி தரேன்ட்டு கோடிக்கணக்கில் ஏமாத்தின திருட்டு ஊழல்ல தானே வந்தாரு. அப்ப அந்த திருடனுக்கு மட்டும் அவ்வளவு மரியாதையா அவ்வளவு ஹார்பிக் போட்டு கழுவுன பாத்ரூம் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு 1.5 வருஷமா அவரை அடிச்சு விசாரணை கைதியை அவரை வச்சு அடிச்சு உண்மையை வாங்க உங்களுக்கு ஏன் முடியல? ஏன்னா அவங்க நீங்க வாங்குற மாதிரி தான், நீங்க எப்படி கிம்பளம் வாங்கி கொழிப்பீங்களோ அவங்க திட்டமா போட்டு ஊழல் அடிச்சு அவங்க கொழிப்பாங்க. எல்லா திருடர்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு உறவாடிட்டு திரிவாங்க. அதனாலதான் இந்த திராவிட கட்சிகள் அந்த துறைகளை வந்து கைக்குள்ள அந்த ஆள்கின்ற முதல்வர் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஏவல் துறையை வச்சுப்பாரு. ஏன்னா தலைவரும் தப்பிக்கணும், காவல்துறையும் தப்பிக்கணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க வந்து ஐக்கியமா இருந்துக்குவாங்க. இப்போ சமீபத்துல அந்த ஜெகன்முத்தியார் எம்எல்ஏ ஜெகன்முத்தியார் அவரோட வழக்குல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து வாகனம் கொடுத்ததுக்காக கைது ஆமா செய்யப்பட்டாரு. ஆமா அப்பையில பொதுவா பேசப்பட்டது என்ன அப்படின்னா காவல்துறைக்குள்ளே வந்து ஜாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்போ அதாவது ஒரு வாகனம் கொடுத்ததுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யப்படுறாரு, அவரு சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அப்போ இந்த நிகழ்வுல ஒரு 6 காவல்துறை சார்ந்தவங்களை அனுப்பிச்சு அதை விசாரிக்க சொல்றாங்க. அவங்கனால ஒரு இறப்பே நடந்திருக்குது. இது மேலிடத்துல உள்ள யாருக்குமே எந்த ஒரு பணிப்புண்மை இல்ல. இது எப்படி பாருங்க? அதே நேரத்துல காவல்துறையில ஜாதி பாகுபாடு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் இளக்காரமானவங்களை இந்த இப்போ நீங்க இவரோட பின்புலத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிற்படுத்தப்பட்ட இதுலயோ இல்ல இளக்காரமா பார்க்கக்கூடிய நம்ம பார்க்கல, நமக்கு எல்லாரும் சமந்தான். மனிதர்கள்ங்கிற பட்டியல நாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். ஆனா இளக்காரமா பார்க்கக்கூடிய இந்த வகையறாக்கள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அவங்களுடைய வெறியை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ஏழை அப்பாவி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது தேவை. அதனால இவங்களை பார்த்து அடிக்கணும் உதைக்கணும் போல தோணும் போல. அந்த சனாதானம் எல்லாம் என்னதான் ஈவேரா அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, திராவிடம் இதை செஞ்சு அதை செஞ்சதுன்னு இவங்க வந்து புழுகுனி மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் அந்த ஆரிய சனாதான திராவிட சனாதானங்கிறது எல்லா துறைகளிலும் பரவி போய் இருக்குது. குறிப்பா காவல்துறையில கண்டிப்பா இருக்குது. இல்லைன்னா இவங்க லேஸ்ல யாரையாவது கை வச்சிட முடியுமா? இவங்களால ஒரு உயர் அதிகாரியையோ இல்ல உயர் இது திமுக அரசுகள்ல இருக்கவங்களோ யாரையாவது இப்படி உண்மையிலே குற்றவாளியா இருந்தா கூட கை வச்சிருவாங்களா? எவ்வளவு மரியாதையா கூட்டிட்டு போறாங்க, பிடிச்சு தள்ளி தரன்னு இழுத்துட்டு போயிருவாங்களா? அப்போ ஒரு நீங்க இளக்காரமா பாக்குற ஜாதியை சார்ந்த பிள்ளைகள்னா உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், மிதிக்கணும், பூட்ஸ் காலால நசுக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா உண்மையிலே வலிப்பு வந்ததுன்னு இவங்க வந்து குற்றச்சாட்டு, அதாவது சார்ஜ் ஷீட்டு வழக்குல எஃப்ஐஆர் பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வலிப்பு வந்து இறந்துட்டான்ட்டு இந்த எஃப்ஐஆரை பதிச்சு இப்படி குற்றச்சாட்டு சொன்னா 6 பேருக்கும் வலிப்பு வந்து செத்துற போறாங்க. செத்துறணும் அப்படின்னாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். இப்படி பொறுமுகிற மக்களுக்கும் வந்து நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா இவங்க என்ன குற்றங்கள் என்ன தப்பா அதாவது பொய் வழக்கு போடுறாங்களோ அந்த வழக்குல எஃப்ஐஆர்ல இந்த பொய் கதை என்னன்னா கட்டுறாங்க. வலிப்பு வந்து செத்துட்டான், நெஞ்சு வலி பயத்துல நெஞ்சு வலி வந்து செத்துட்டான்னா நீங்க எதை சொன்னீங்களோ அது உங்க எல்லாருக்கும் நடக்கணும்னு தான் என்னோட ஆசை. இப்போ அதாவது நேற்று அவங்க அந்த உடலை வாங்க அவங்களோட உறவினர் மறுத்திருக்காங்க. மறுத்தும் போது திமுக சார்ந்தவங்க அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு பணம் தர்றோம், உங்களுக்கு இடம் தர்றோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசுற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது அப்படி நடந்துக்கிட்டதா ஒரு தகவல் வெளியிட்டு இது எப்படி பாக்குறது? ஆமா, இது இவங்களோட வழக்கம் தானே. இது வந்து திமுக அரசுன்னு இல்லை, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளோட வேலையே என்னதுன்னா ஓடி போய் அந்த குற்றத்தை மறைக்கணும். குற்றம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா வாயை அடைக்கணும். இந்த கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து அதை மூடி மறைக்கணும்னு பார்ப்பாங்க. அவனுக்கு குடும்பம் இல்லையா, அது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் தான் கேட்குறோம், ஆட்டோ சங்கருக்கு குடும்பம் இல்லையா, வீரப்பன் அவருக்கு குடும்பம் இல்லையா,
இன்னும் எத்தனையோ கைதிகள் உள்ள இருந்து தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை வாங்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா? ஏன் கள்ளச்சாராயம் வித்து செத்தவனுக்கு மட்டும் குடும்பம் இருக்கு, அவங்களோட குடும்பம் மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? ஏன்னா இவங்க சாராய வியாபாரிகள், முன்னாள் சாராய வியாபாரிகள், இப்பவும் சாராய குடோன்கள் வச்சு காய்ச்சுற பெருமக்கள். அதனால இவங்க ஒரு நல்ல கஸ்டமர் கேரை காட்டுவாங்க அதுல. அதே மாதிரி ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா முதல்ல கைது தண்டனை அந்த இந்த காவல்துறை அதிகாரியோ இல்ல அரசியல் பிரமுகர்களோனா முழுவதும் காப்பாற்ற பார்ப்பாங்க. வெடிச்சு செதறிச்சுன்னா பணத்தை கொடுத்து அமைக்கிறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த குடும்பங்கள் இதுக்கு மயங்க கூடாது அப்படிங்கிறதா. ஏன்னா இப்படியே போயிட்டே இருந்தனா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். பணத்தை வச்சு எல்லார் வாயும் அடைச்சிடலாம் அப்படிங்கிறத இவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த சாமானியனா இருந்தாலும் சரி, உயிருக்கும் பயப்பட மாட்டோம், பணத்துக்கும் மயங்க மாட்டோம்னு அவங்க உறுதியா நிக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கடந்த ஆட்சியில அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்களோட கொலையில காரணமானவங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு ஒரு தண்டனை பெற்று இருக்காங்க. இந்த ஆட்சியில இவங்க 5 பேருக்கும் நல்ல தண்டனை கிடைக்கும் அவங்க எதிர்பார்க்கணும். ஆமா, ஜெராக்ஸ் அந்த வழக்குல இறுதி தீர்ப்புன்னு வரல. இறுதி தீர்ப்பு வரல, ஆனா அது சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிங்க. ஆமா, ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆற்றுப்படுத்த வழியாக தான் இருக்குது. இன்னும் தீர்ப்பு கிடைக்கலங்கிற ஒரு ஆற்றாமை இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அவங்க வெளியில நடமாட முடியல. கண்டிப்பா வந்த உடனே நாங்க தீர்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதாவது அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணணும்னா நடுராத்திரி நீதிபதிக்கு கதவை தட்டி, அதுவும் எங்க டெல்லியில இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்க நீதிபதி வீட்டை வரைக்கும் தட்டி எழுப்பி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து அவங்களுக்கு மெரினாவில் இடம் பிடிக்க தெரியுது. தங்களுடைய தரப்பு ஆட்களை காப்பாற்றணும்னா நீதிபதி வாசலில் பழிகடையாக கடந்து கோடிகளை கொட்டியோ இல்லைன்னா காலை விழுந்து கெஞ்சியோ அவங்களுக்கு அவங்க தரப்பு இதுகளுக்கு ஒரு ஆணையம் வாங்க முடியுது. அனகாபுத்தூரில் வீடு இடிக்கணும்னா அந்த ஆணையம் வாங்கிட்டு கெத்தா போய் வீடு இடிக்க முடியுது. ஆனால் குற்றவாளிகள், பெரிய பின்புலம் கொண்ட குற்றவாளிகள், பெரிய அரசியல் குற்றவாளிகள், பணக்கார குற்றவாளிகள், இல்லைன்னா கார்ப்பரேட் குற்றவாளிகள், இவங்களா இருந்தா இவங்களுக்கு தீர்ப்பும் மெதுவாக தான் வரும். ஆனால் அதை சொல்லி அரியணை ஏறுவாங்க. கண்டிப்பாக அவர் இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க வழக்கில் கூட குற்றவாளிகள் மறுபடியும் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு அவங்கள சட்டத்தின்படி தண்டனை கொடுத்து வச்சிருந்தாலும் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. இதுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு? நாங்கள் இதை தான் செய்வோம்னு சொல்லி தானே வந்துச்சு. 4 வருஷம் ஆகுது. எப்படி இனிமே அடுத்த தேர்தல் அறிக்கையிலே இதை குறிப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களா? நான் தான் சொல்றேன்ல, இவங்க அரியணையே ஏற முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அதாவது தான் வெட்டில குழியில அவரே விழுவான்னு நான் அடிக்கடி இதுக்கு முன்னாடி நிறைய காணொலிகளை சொல்லியிருப்பேன். திமுக அரசை நீங்க அடுத்தவனுக்கு என்னென்ன குழி வெட்டுறீங்களோ அந்த குழிகள்ல நீங்க தான் விழுவீங்கன்னு. அது ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. நீங்க நாம் தமிழருங்கிற மாதிரி தமிழ் தேசிய அரசியல் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ குழி பறிச்சீங்க. இந்த ஏவல் துறையை வச்சு செய்யக்கூடாத சேட்டையெல்லாம் பண்ணீங்க. போன பறிச்சு அதை பண்ணீங்க, ஜெயிலில் போடுறீங்க, இதை பண்ணீங்க. வயதானவர்னு கூட பார்க்காம ட்விட்டர்ல போட்டா அதை கொண்டுட்டு போய் மாசக்கணக்கில் போடுறதுன்ட்டு உருட்டி எடுத்து பின்னி எடுத்தீங்க. இன்னைக்கு அதே காவல்துறையோட லட்சணம் சந்திச்சிருக்கிற மாதிரி அதே காவல்துறை வச்சு நீங்க செய்கிற இந்த அலங்கோல ஆட்சிக்கு உங்களுக்கு அதுவே வேட்டா முடியுது. நீங்க எந்த காவல்துறையை வச்சு ஒரு அரசியலையே சூன்யமாக்கிடலாம், ஒரு நல்ல அரசியலை குழி தோண்டி புதைச்சிடலாம்னு நினைச்சீங்களோ அதே காவல்துறையால நீங்க அரியணை ஏறது தடுக்கப்படும். பார்க்க தான் போதும்.